10th முடிச்சா லைஃபே செட்டில், 12th முடிச்சா லைஃபே செட்டில், நல்ல காலேஜ் மட்டும் சேர்ந்துரு. After nicely eating paneer shawarma, the waiter came and gave bill for chicken shawarma. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க கடையில் பன்னீர் ஷவர்மாவே கிடையாது, அவர் சாப்பிட்டு சிக்கன் ஷவர்மா, ஒரு வெஜ். சூப்பர் தான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த லட்சணத்துல தான் இந்த சாட் ஜிபிடி வேலை செஞ்சுட்டு இருக்கு. சைன்இன் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருக்கு, டேட்டா ஸ்டோர் பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுல யோசிச்சு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. சின்ன வயசுல சொன்னதுல உங்களுக்கு இன்னும் வலிக்கிற ஒரு பொய் இது? இதுதான் ரெடிட்ல நம்மகிட்ட கேட்டிருக்க கேள்வி. நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலாம், 12th முடிச்சா ஜாலியா இருக்கலாம், நல்லா படிச்சு 12th முடிச்சா 10th முடிச்சா லைஃபே செட்டில், 12th முடிச்சா லைஃபே செட்டில், நல்ல காலேஜ் மட்டும் சேர்ந்துரு. ஒரு கம்பெனில போயிட்டீங்கன்னா லைஃப் செட்டில், நெவர் எண்டிங் லைஃப். இதான். ஓகே, இவங்கள என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அம்மா டு மீ, அப்பா நைட்டு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. ஜோக்கர்வி ஓகேவா? ஆனா அது உண்மையான பரோட்டா வெறியர்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்பா ஒரு தடவை பிசினஸ் இதுக்கு மதுரை போயிருந்தாரு, வேலை விஷயமா போயிருந்தாரு. முடிச்சுட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். 10:30 மணி ஆயிடுச்சு, பரோட்டா வாங்கிட்டு வரவே இல்லை. நைட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். அப்பா வந்து நைட்டு வர்றப்போ 12:30 1 மணி ஆயிடுச்சு. அப்பா வந்து கதவு தொட்டு உள்ள வந்தாரு, பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அப்பா வாங்கன்னு கேட்கல, அம்மா அப்பாட்ட பேசினாங்க. நான் பாட்டு பரோட்டா பிச்சு போட்டு சால்ட் ஊற்றி 1:30 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க ரெண்டும் பேசுறத விட்டு என்னைய பார்த்துட்டு இருக்காங்க, அந்த முனி படத்துல மாதிரி. இந்த சைக்கிளும் போயிட்டு இருக்கு. இதுலயும் இவங்க தான் சொல்லியிருக்காங்க, 12th வரை கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் லைஃப் ஜாலியா இருக்கும், காலேஜ் முடிச்சா ஜாலியா இருக்கும், வேலைக்கு போனா ஜாலியா இருக்கலாம், மேரேஜ் பண்ணா ஜாலியா இருக்கலாம், அவங்களும் எல்லாம் ஆமா குழந்தை பெற்றுக்கிட்டா செட்டில் ஆயிரும், செத்தா ஜாலியா இருக்கும், ஆவி ஆயிட்டு வந்தா ஜாலியா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன பேய ஓட்டிட்டா ஜாலியா இருக்கலாம், வீடியோ முடிஞ்சு. ஆனா நிறைய பேருக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. படிக்காம நிறைய பேர் முன்னாடி வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸாம்பிள்லாம் சொல்றாங்க. இஃப் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, அது ரிலேட்டடா ஒரு வீடியோ பண்ணலாம். பேரண்ட்ஸ் வித் நோ நாலேஜ் அபவுட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நீ நல்லா படிச்சா போதும், மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 12th படிக்கிற வரைக்கும் அதை தான் நான் நம்பிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்ச அப்புறம் தான் தெரியுது ஹவு இம்பார்ட்டன்ட் ஜென்ரேஷனல் வெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இந்த லைஃப்ல வந்து ஒரு 100 இல்ல எவ்வளவு 1000% உண்மை இதுதான். இந்த லைஃப்ல வந்து இந்த கேம்ஸ்ல சீட் கோட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சீட் கோட் தான் வந்து இந்த ஜென்ரேஷனல் வெல்த் அப்படிங்கிறது. அது இருந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்கு மேல போய்க்கலாம். ஜென்ரேஷனா வெல்த் இருந்து வந்தவங்க வந்து உழைச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தவங்க கூட கம்பேரே பண்ணக்கூடாது. அது உண்மைதான். நான் வந்து ஒன்னும் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருப்போம், அவங்க ஈஸியா அவங்க தாத்தா அவங்க எல்லாம் சேர்த்து வச்சதை வச்சுட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்தவனே அவனே கம்பேர் பண்ண முடியாது. Bro disappeared like he never existed. இந்த சின்ன மெமரி கார்டு இருக்கும்ல, அது நான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த பாட்டு கேட்குற இது இருக்கும் தெரியுமா, 300 ரூபாய் இருக்கும், அந்த குட்டியா இருக்கிறது ஒன்று இருக்கும், பாட்டு போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்கலாம், MP3 பிளேயர். அதுக்கு போய் ஒரு மெமரி கார்டு வாங்கினேன். வீட்டில் ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மட்டும் வாங்கிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி கார்டு போய் அதில் போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் அதை கொடுத்து ஏற்றி அதை போட்டு இதில் கேட்டுட்டு இருப்போம். ப்ளூடூத் டு ப்ளூடூத் பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருந்துச்சு இல்லை? ப்ளூடூத் டு ப்ளூடூத் ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி 2 ஃபோன் இப்படி சைடு பை சைடு வைக்கணும். வச்சோம்னா அதில் ஐஆர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியா? ஓ உண்மைமா சத்தியமா? சாட் ஜிபிடி கிட்ட கேட்டா அது சொல்லும், ஹவ் யூ ட்ரீட்டட் மீ, ஹவ் ஐ ட்ரீட்டட் யூ பிஃபோர், ஹவ் ஐ ட்ரீட்டட் யூ நவுன்னு சொல்லிட்டு நீ கேட்டீங்கன்னா அது ஜெனரேட். அப்படியா? கேட்டு பாப்போமா? மேக் a image like how you want to treated by me. Okay, now show me how I am treating you. Try பண்ணி பாப்போம். அது வேண்டாம், show me how I am treating you மட்டும் கேள. சுத்திட்டு இருக்கீங்க, சுத்தி முடியட்டும். 2 hours later. இன்னும் வரல. Getting 100 rupees from these hands feel like the best part of my life. உண்மைதான். என்னோட தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல, ஒரு டைம் ஆஸ்திரேலியா வாங்குறப்போ காசு கொடுப்பாங்க.
எங்கள் தாத்தா வந்து 1 ரூபா 2 ரூபாயில எடுத்து எண்ணிட்டு கடைசியில் அப்புறம் சரி போனால் போகுதுன்னு 10 ரூபா எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி தான் வந்துட்டு திட்டி கொண்டு வந்து வச்சு உள்ளிருந்து எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்க வைப்பாங்க. இன்ன வரைக்கும் நான் அது ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடி இருந்து கொடுத்தது எல்லாமே அந்த பாக்ஸே ஃபில் ஆயிடுச்சு. அந்த பாக்ஸ் எங்க இருக்கு? சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லுங்க, நமக்குள்ள என்ன பாக்ஸ்? அதை வச்சு ஏதாவது பொருள் வாங்கி அவங்களோட மெமரியா வச்சு. Pleading with teacher in exam hall to go to restroom and peed in trouser and enter the restroom as I can't hold it. சத்திய சோதனை. ஆனா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்கப்படலாம். அவங்க உண்மையிலேயே பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நல்ல வேலை ஒரு 1 பாத்ரூம், நல்ல வேலைன்னு கிடையாது, இதே 2 பாத்ரூம் வந்து அங்கேயே போயிருந்தா எல்லாருக்கும் தானே டேமேஜ். ஆஃப்டர் நைஸ்லி ஈட்டிங் பன்னீர் ஷவர்மா the waiter came and gave bill for chicken shawarma. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க கடையில பன்னீர் ஷவர்மாவே கிடையாது, அவர் சாப்பிட்டு சிக்கன் ஷவர்மா, ஒரு வெஜ். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பூராமே இதுக்கு அடுத்து ஷேர் பண்ணது பூராமே ஆய் ஸ்டோரிஸா இருக்கு. பூரா ஆய் பசங்க. அது ஒண்ணு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா, அது அப்படியே எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. என்னது? ஒரு நாள் நானும் எங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்லியா, அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு, அவருக்கு எப்பப்பா வருவாரு, சென்டர்ல தீர்ந்து போச்சு, சென்டர் வேணும்னு கேட்டேன். அப்புறம் தான் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து இருந்துச்சு, மார்க் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதே அங்கிள் யதார்த்தமா ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு. அவன் எங்க படிக்கிறான், படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் பண்ற உருப்படி இல்லை, நீ எப்போ வர சென்ட் வாங்கிட்டு வரேன்னு கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா ஒரு இன்சிடென்ட் ஸ்கூல் இல்ல காலேஜ்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோன்லாம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ எடுத்துட்டு வந்து முன்னாடி வைங்கன்னு சொல்லி பிடி ஸ்டாஃப் சொன்னாங்க. எல்லாரும் கொண்டு போய் ஃபோன் வச்சாங்க. நான் வந்து வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருந்து சரியான டப்பா ஃபோனு. அந்த ஃபோனை நான் டிஸ்மேண்டில் பண்ணி தான் வச்சிருப்பேன். பின்னாடி அந்த இது கூட இருக்காது. சும்மா எனக்கு ஃபோன் அவ்வளோ ஆசையில சும்மா வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாரும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். என் ஃப்ரெண்டு உமா, பேரை சொல்லி தான் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்துட்டு, வேற யாரெல்லாம் வைக்காம இருக்கீங்களோ எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் வச்சுட்டு அவன் நின்னுட்டா. வேற யாரெல்லாம் எந்திரிச்சு சொல்ல 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 கையை பிடிச்சி அப்படி தூக்கி விட்டுட்டா. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அவரு உனக்கு ஒருத்தங்க கையை வேற பிடிச்சி தூக்கி விடணுமா கேட்டு இது நிக்கச்சு. அதெல்லாம் எனக்கு அசிங்கம் கிடையாது. அந்த போனை கூட முன்னாடி சொல்லி அதை பிரிச்சு வேற பார்த்தாங்க. பிரிஞ்சுதான் இருந்தது. நான் ஒட்டை வைக்கல, பேட்டரி தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் இப்படி வச்சு மறைச்சு வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் காலேஜ் சேர்ந்து ஒரு 1 வீக்குள்ளேயே. அப்ப நம்ம யாருன்னு கூட தெரியாது. அப்ப நம்ம போனை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ என்னவோ நிறைய எல்லாம் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க போன் வந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி நான் போய் எடுக்குவேன். நீ தானே நீ தூக்க வச்ச, நீயே போய் உன் போனு என் போன் எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டு உமா கண்ணில் படுமறை பகிரவும் பகிரவும். சூப்பர் தான். கரும் அப்படியே ஈக்குவல் ஹாவா கட்டா இருக்கு. அந்த கண்ணுதான் சவ. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட், அதுதான் சின்ன வயசுல நான் ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப குட்டியா இருக்கும்போது ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் விளையாண்டுட்டு இருப்பேன். IGI. நீங்க வந்து டெக்கன் கைஸா? இல்ல GTA. என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனும்னால தெரியாது, விட்டு ஏத்தணும். Guess the Tamil proverb by connecting the clues. எனக்கு இத பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுது, பட் அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லு. proverb தவக்கலை தன்வாயால் கெடும். தவக்கலைன்னு எப்படி வந்துச்சு? டவல் கார் வாய் ஹால் தவளை தன்வாயால் கெடும். சூப்பர். எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு வந்து இருக்கிறதுலயே பயங்கரமானதுன்னா MIB-ல கேவும் டூமும் தெரிஞ்சதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Guess the celebrity. மாதம்பட்டி ரங்கராஜ். லாஸ்ட் ஒன் என்னது? ராஜு. அவரு ரங்கா. அதுக்கே ஓ ராஜு மாதம்பட்டி. சவ. அது என்ன அது? அது சுனில் கவாஸ்கர், நருட்டோ, படையப்பா. நருட்டோ ஓகே. அந்த ஷேடோ க்ளோன்.
ஷேடோ. காகே புன்ஷின் நோ ஜுட்சு. இது வந்து ஆக்சுவலா இங்க வந்து இப்படி கெஸ் பண்ண கூடாதாமா. மூவில வர்றத க்ளூவா You யூஸ் should பண்ணணும். not just connect the clues or as words. Use the pictures as clues related to the movie. Clone. Okay. க்ளோன் பண்றாங்க. ஓகே. ரஜினி இருப்பாரா? கிரிக்கெட். கிரிக்கெட். கேட்ச் பண்ணியாச்சா? நான் கேட்ச் பண்ணிட்டேன். Oh shit. கோட். அதுல அவரே இருக்காரு. Nice. படையப்பா? படையப்பா வந்து தோனி வர்றப்ப அந்த பாட்டு போடுவாங்கல்ல. Next. இந்த இதெல்லாம் நமக்கு கலெக்ட் பண்ணி அனுப்புனது வந்து கௌசிக். சூப்பர் கிரியேட்டிவ் கௌஷிக். நல்லா இருப்படா போடா. Guess the historical event by simply connecting the clues. Historical event தண்ணி பா மியூ சம சிப்பாய் மியூட்டனி. சிப்பாய் மியூட்டனி. சூப்பர் நீ மியூட்டனி. நானும் தண்ணிப்பாயின்ட்டே யோசிச்சுட்டு இருந்தேன். மியூட்டனின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிப்பாய் மியூட்டனி. Guess the song lyrics by simply connecting the clues. Okay. பட்டை தானே? ஆமா பட்டைதான். கண்ணன். அது என்ன படம்? கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடைஞ்சு போறேன் உள்ள. டியா. டியா நான் உடைஞ்சு போறேன் உள்ள. Guess the name by simply connecting the clues. Emmanuel. சீமானுவல் பார்த்து சீமா. My old account has been banned for no reason. This is my new account. யாருக்கு இப்ப எந்த ரீசன் பண்ணானோ. பாவம் இவங்களையெல்லாம் பேன் பண்றாங்க. பேன் பண்ண வேண்டிய அக்கவுண்ட் எல்லாம் சும்மா விட்டுருக்காங்க. ஆயுர்வேதம். கரெக்ட். கெஸ் த வேர்ட் தானே? கரெக்ட் தானே நான் சொன்னது? கெஸ் த சாங் லிரிக். அது சரி. எது சரி? இது ஓம். ஓமா? ஐயோ. ஆனந்த சோல ஓம் மென். ஆனோ. ஓம். ஆளு ஆடு. மே. ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பொதுவாக என் மனசு தங்கம். ஆனந்தம் காணுமே. ஆனந்தம் காணு சை என்னாலுமே. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த ஜெனரேட் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. இந்த லட்சணத்துல தான் இந்த சாட் ஜிபிடி வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னோடதுல இது போட்டோன்னா ஆகவே ஆகாது. ஏன்னா நான் சாட் ஜிபிடி சைன்இன்னே பண்ண மாட்டேன். சைன்இன் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருக்கு. டேட்டா ஸ்டோர் பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதில் யோசிச்சு ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. இது வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு எடிட்டிங்ல ஆட் பண்றேன். உங்க கூட சேர்ந்துட்டு நாங்களும் இந்த கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் வந்துட்டு ஒரு வீக்ல வந்து ஒரு லுக் ஃபார்வர்ட் பண்ற ஒரு விஷயம் மாதிரி ஆக்சுவலா இருக்கு. உங்க கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறேன்.